தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் கூட உங்கள் எல்லார்கிட்டேயும் தேவ செய்தியாக ஒரு 2 minutes தாட் மாதிரி ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். இன்றைக்கி நம்மளோட சின்ன ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, ட்ரஸ்டிங் காட் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ். அதாவது ரொம்ப கடினமான நேரங்களிலும் கூட தேவனை எப்படி நாம் நம்புறதுங்கிறது தான். நம்ம சின்ன வயசுலேருந்தே தேவனை நம்புகிற பிள்ளைகளாக நல்ல பிள்ளைகளாக வளர்ந்துருப்போம். ஆனால் கடினமான நேரங்களில் நம்ம உண்மையாகவே தேவனை நம்புகிறோமா அப்படின்றத நம்ம யாருமே சிந்திச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்ஸ், ஹெல்த்தாக இருக்கலாம், ஒர்க்காக இருக்கலாம். இது எல்லாத்துலேயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனாலும் அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய சுய புத்தியின் மேலே நம்ம சாயிரோமா, இல்லை ஆண்டவருடைய சித்தத்துக்கேற்ப அவரோட கையில் நம்ம ஒப்பு கொடுத்து தேவன் கீழே நம்ம வேலை செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமான்றதை நம்ம யாருமே சிந்திச்சு பார்க்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு தகப்பன் இருக்கார், ஒரு சின்ன பையன் இருக்கான். தகப்பன் அந்த சின்ன பையனுக்கு நீச்சல் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ நீச்சல் குளத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது தகப்பன் தண்ணியில் இறங்கி நிற்கிறாரு. அந்த சின்ன பையன் ஒரு கார்னரில் நின்றுட்டுருக்கான். ஸோ அப்போ தகப்பன் என்ன சொல்கிறாருன்னா, குதிப்பா, நான் அவனை பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனாலும் அந்த பையனுக்கு சின்ன பயம் இருக்க தான் செய்யுது. அப்பா பிடிப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு பயம். ஆனாலும் இவென்ச்சுவலி அவன் குதிக்கிறான். குதிச்சதுக்கப்புறமா அப்பா பிடிச்சிடுறாரு. இப்படிப்பட்ட அனுபவம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கான்றதை நம்ம யோசித்து பார்ப்போம். என்னதான் பயம் இருந்தாலும் நம்முடைய தேவனை நம்பி எல்லா சிச்சுவேஷன்ஸ்லேயும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவரை நம்பி அவருடைய கரங்களில் நம்மளை ஒப்பு கொடுக்குறோமா அப்படின்றத நாம் யோசித்து பார்க்கணும். ஒரு சின்ன வசனத்தோடு முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீதிமொழிகள் அதிகாரம் 3வது அதிகாரம் வசனம் 5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்முடைய சுய புத்தியின் மேலே நம்ம சாயக்கூடாது. நம்மை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிக்கணும்.